இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா பெரிய கருப்பராயன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சின்ன வயசுல இங்க வந்திருக்கேன். வந்தப்போ பாத்தீங்கன்னா இந்த சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி பயங்கரமா இருக்கும். அந்த சாமி பார்க்கவே ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். கோயில் வந்து ஒரு மரம் ஒண்ணு இருக்கு. அது வந்து வாழையடி வாழையா வந்து பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த டைம்ல நைட் டைம்ல மட்டும் இந்த பக்கம் வரக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாமி வந்து வேட்டைக்கு போற இடம். அந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த குட்டைக்கு மேல சுடுகாடு. நைட் டைம்ல ரெண்டு சக்திகளும் இருக்கு. இங்க சாமியும் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா ஆவிகளும் இருக்கு. சுடுகாடு பக்கத்துல இருக்கமே அப்படின்ட்டு. பட் பாத்தீங்கன்னா இங்க சாமி இருக்கிற தைரியத்துல அவங்க நிம்மதியா சந்தோஷமாவும் நைட்டு தூங்குறாங்க. உங்களுக்கு சாமியை காட்டுறவாங்க பாருங்க. பார்க்கும்போதே ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அருவாள்லாம் வச்சுட்டு சாமி பயங்கரமா இருக்கு பாருங்க. கோயிலுக்கு வந்ததுல ஒரு மன அமைதியும் நிம்மதியாவும் இருக்கு. இது என்ன கோவில் தம்பி? இது முத்துமாரியம்மன் கோயில். முத்துமாரியம்மன் கோயில். இங்க ஒரு பாம்பு சிலை வேற வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் பாம்பு வரும் அடிக்கடி. இதுக்கு உள்ள இன்னொரு சிலை இருக்குண்ணா. இதுக்கு இன்னொரு சிலை அது வேற ஆளையே மூடிருச்சு. பெருசாயி மரம் பெருசாயி வேற ஆளையே உள்ள ஒரு சிலை இருக்கு, அது மூடிருச்சுண்ணா. கோயில் ஃபங்க்ஷன் எப்படி எல்லாம் இருக்கும்? கம்மங்கூழ் காய்ச்சி ஊத்துவாங்கண்ணா முத நாள். அப்புறம் சாமி அழைப்பாங்க. அப்புறம் அப்புறம் அந்த சாமி இந்த சாமி கூப்பிடுவாங்க. சரி தம்பி. இது வந்து அழைக்கிறது இது கொஞ்சம் சூப்பரா இருக்கும். முதுகுல தீ எல்லாம் பத்த வச்சுட்டு சூப்பரா இருக்கும். சரி சரி தம்பி. அவ்வளவுதாங்க. அப்புறம் மஞ்சள் நீர், அவ்வளவுதாங்க.